ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது பன்னீர் மசாலா. This video sponsored by BuyMote. Grocery shopping mobile app. Fresh and everyday shopping. Easy search. Fast and secure app. Exclusive discount. Start stop shopping now BuyMote. Download BuyMote app. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 3, இஞ்சி பூண்டு கொஞ்சம், பன்னீர் 100 கிராம்ஸ். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பன்னீரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், நம்ம அரிஞ்சு வச்ச இஞ்சி பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தாளிப்பு போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி பேஸ்ட்டு இதில் ஊற்றி இப்போ கொதிக்க வச்சுட்டுருக்கேன். இதில் நான் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் கொதித்து பச்சை வாசனை போட்டோம். அப்போ கொஞ்சம் திக்காக வரும். பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ. கீப் வாட்சிங் மை சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்பாத்திக்கு இந்த பன்னீர் மசாலா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம எப்படி டேஸ்டான பன்னீர் மசாலா செய்யணுன்றதை பார்த்தோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.